வணக்கம். நாம பிஎஸ் ஸ்டோர்ஸ்ல இந்த வருஷம் வரலட்சுமி நோம்புக்கான தாம்பூலம் செட்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் இருக்கு, அதுவுமே போய் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எந்த தாம்பூலம் செட் வேணுமோ நம்மள வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட பிஎஸ் ஸ்டோர்ஸ் மொபைல் ஆப்மே வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு பிஎஸ் ஸ்டோர்ஸ்னு டைப் பண்ணீங்கனாலே நம்மளோட மொபைல் ஆப் வந்து வரும். அதுக்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் போட்டு ஜஸ்ட் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன காம்போ செட்ஸ் அவைலபிள் இருக்கோ எல்லாமே ஷோ ஆகும். அதுலவே கூட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட காம்போ செட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 20 பீஸ் வந்து ஆர்டர் பண்ணணும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நிறைய வந்துட்டே இருக்கு. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி தாம்பூலம் செட்டு தான். ஸோ கஜலட்சுமி தாயாரை நம்ம எதுக்கு வழிபடுறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வியாபாரம் வளர்ச்சி அடையணும், இல்லை உங்க வீட்டில் இருக்க செல்வம் வந்து நிலையா உங்க வீட்டிலேயே தங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கஜலட்சுமி தாயாரை வந்து வழிபடணும். கஜலட்சுமி பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமியில ரொம்ப மகாலட்சுமியோட அருள்மிகு உருவம் தான் வந்து இந்த கஜலட்சுமி தாயார். ஸோ இப்போ இந்த கஜலட்சுமி தாம்பூலம் செட்ல என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்றது பார்த்துடலாம் வாங்க. இந்த கஜலட்சுமி தாம்பூலம் செட்ல என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பிஎஸ் ஸ்டோர்ஸ்னால யூனிக் தான். ஸோ நார்மலா வந்து தாம்பூலம் இந்த மாதிரி இது ஒரு கவர்ல போட்டு கூட கொடுப்பாங்க நிறைய பேர். ஆனா நம்ம பிஎஸ் ஸ்டோர்ஸ்ல அழகா ரேப் பண்ணி அதை டெக்கரேட்டிவா காட்டணும். மேல வந்து ஒரு போமே வந்து நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லைங்க, உங்க வீட்டு விசேஷத்துக்கு உங்க குழந்தைங்க பர்த்டே இல்ல சீமந்தம் இல்ல வேற ஏதோ சின்ன ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க, வீட்டுக்கு வரவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்னா அந்த ஆப்ஷன்ஸுமே நம்ம கிட்ட நிறைய அவைலபிள் இருக்கு. ஸோ மறக்காம வாட்ஸ்அப்ல வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. அது இல்ல எனக்கு இந்த மாதிரி பொருள் வேணும், நான் இந்த ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றீங்கன்னா கண்டிப்பா வாட்ஸ்அப்ல வந்து ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்மளுமே வந்து உங்களுக்கு எவ்வளவு பிரைஸ் ஆகும், எவ்வளவு டெலிவரி சார்ஜஸ் ஆகும் அப்படின்றது வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேனா நம்ம பிஎஸ் ஸ்டோர்ஸ்ல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி உங்க வீட்டு ஃபங்க்ஷனை சூப்பரா ரிட்டர்ன் கிஃப்டோட செலிப்ரேட் பண்ணலாம். வாங்க இப்போ இந்த கஜலட்சுமி செட்ல என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்றது பார்த்துடலாம். கண்டிப்பா வீட்டுக்கு வர சுமங்கலிக்கு மங்கள பொருளான இந்த மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும். ஸோ அந்த மஞ்சள் குங்குமமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தாலிக்கயிறு வந்து எல்லா சுமங்கலிக்குமே கண்டிப்பா கொடுக்கணும். அதுவுமே பாத்தீங்கன்னா என்னடா ஏதோ சுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்காதீங்க, கைத்தறி கயிறுங்க. ஸோ கைத்தறி கயிறு எப்படி இருக்கும் அப்படின்றது இதை ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். சும்மா ஷோக்காக ஏதோ ஒரு கவர்ல போட்டு பேக் பண்ணி இருக்கிறது பாத்தீங்கன்னா நைலான் கயிறு தான். அதை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, சும்மா அதை வீட்டுல தான் வந்து வச்சிருப்பாங்க. இது கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்ல நிறைய பேர் சரடு போட்டிருக்காங்க, இதெல்லாம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படி யோசிக்கிறீங்களா? சரடுலுமே கூட மாங்கல்யத்தை வந்து தாலிக்கயிறுல தான் வந்து கோப்பாங்க. ஸோ அதுக்குமே வந்து இந்த கைத்தறி கயிறை எல்லாருமே கண்டிப்பா யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சூப்பரா அழகா ஒரு டிசைனர் பொட்டுமே வந்து கொடுக்குறோம். வளையல் கண்டிப்பா எல்லா சுமங்கலிக்குமே கொடுக்கணும். ஸோ ஏதோ நம்மளால முடிஞ்சது கொஞ்சமா கொடுத்தா போதும், அது அவங்க யூஸ் பண்ற மாதிரியும் இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா 4 வளையல் வந்து இதுல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 2 வளையல் வந்து அவங்க அழகா கையில போட்டுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். இதுவே பாத்தீங்கன்னா நம்ம 2 4 2 6 2 8 அந்த சைஸ்ல தான் வந்து நம்ம தாம்பூலம் செட்ல போடுவோம். ஸோ பெரியவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா இந்த வளையல் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சூப்பரா யூஸ்ஃபுல்லான சீப்பு தான் வந்து நம்ம கொடுக்குறோம். இதுவுமே வந்து ரெகுலரா அவங்க யூஸ் பண்ற சைஸ்ல சீப்பு வந்து இருக்கும். கண்டிப்பா மகாலட்சுமிக்கு மருதாணி வந்து கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து அந்த மருதாணி செடியில தான் குடியிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஐதீகமும் இருக்கு. இப்போ வந்து மருதாணி பவுடருமே வந்து நிறைய பேர் கொடுப்பாங்க. ஆனா மருதாணி பவுடர் கொடுத்து அவங்க கரைச்சி அதை அவங்க கையில யூஸ் பண்றதோ இல்ல தலைக்கு போடுறதோ தான் பண்ணுவாங்க. இதுவே நீங்க கோனா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க வீட்டுக்கு போனவொடனே வச்சுக்குவாங்க. இதை கண்டிப்பா வீட்டுக்கு போனவொடனே அவங்க இதை வந்து வச்சுக்குவாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லானதா எல்லா பொருளுமே இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, வெறும் இது அப்படியே எப்படி கொடுக்கறது, சூப்பரா அழகா அது வந்து ஒரு பிளேட்லயுமே வந்து நம்ம வச்சு கொடுக்க போறோம். இந்த பிளேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கஜலட்சுமி தாம்பூலம் செட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். இது மட்டும் இல்லைங்க, நிறைய காம்போ செட்ஸுமே இருக்கு. ஸோ எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். எந்த காம்போ செட் வேணுமோ வந்து நீங்க வந்து நம்ம கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இந்த பொருள் வேண்டாம், இந்த பிளேட் வேண்டாம், வேற பிளேட் வேணும், பிளேட்டே வேண்டாம், எனக்கு இந்த பொருள் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட அந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ மறக்காம இந்த வருஷம் வரலட்சுமி நோம்ப வந்து நீங்க சூப்பரா செலிப்ரேட் பண்றதுக்கு பிஎஸ் ஸ்டோர்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. வரலட்சுமி நோம்பு கண்டிப்பா கலசம் வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுமா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. மகாலட்சுமியை வழிபட போறோம். மகாலட்சுமியை வந்து கலசம் வச்சு உங்களால பண்ண முடியும்னா நீங்க வந்து கலசெல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்க எனக்கு கலசெல்லாம் வைக்க முடியாது, என்னால கலசெல்லாம் வைக்கிறதுக்கு தெரியாது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒண்ணுமே கவலையப்படாதீங்க.
உங்க வீட்ல ஆல்ரெடி மகாலட்சுமியோட படம் வந்து இருக்கும்ல, ஸோ அந்த படம் வச்சு கூட நீங்க வரலட்சுமி நோம்பை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொன்னு என்னன்னா, எங்க வீட்ல இது வரைக்கும் யாருமே இந்த வரலட்சுமி நோம்பு வந்து இருந்ததே இல்ல. நாங்க வந்து பண்ணலாமா? எங்க வீட்ல பழக்கமே கிடையாது. திடீர்னு பண்ணா ஏதாவது ஆயிடுமா? சாமி குத்தம் ஆயிடுமா? பண்ணலாமா? கூடாதா? நெறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. கண்டிப்பா பண்ணலாங்க. இதுல வந்து பழக்கம், வழக்கம், எங்க குடும்பத்து வழக்கம் அப்படின்றது எதுவுமே கிடையவே கிடையாது. உங்களுக்கு மகாலட்சுமியோட அருளாசி வந்து உங்களுக்கு கிடைக்கணுமா? கண்டிப்பா நீங்க வரலட்சுமி விரதம் வந்து இருக்கலாம். வீட்லயுமே வந்து பூஜையுமே பண்ணலாம். யாருமே எந்த சாமியுமே வந்து அவங்கள கும்பிட்டா இன்னொரு சாமி கோச்சுக்கும், அந்த சாமி வந்து பழி வாங்கும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. சாமி நமக்கு தெரிஞ்ச மாதிரி வழிபட்டாலே போதும். அவங்களோட அருளாசி கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் மனக்குழப்பத்தோட இல்ல செய்யலாமா வேண்டாமா நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தீங்களா? கண்டிப்பா யோசிக்கவே யோசிக்காதீங்க. வீட்ல மகாலட்சுமி படம் இருக்கா? எடுத்து வச்சு வரலட்சுமி நோம்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன்ஸ் நீங்க வரலட்சுமி நோம்பு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா வருஷம் வருஷம் கண்டிப்பா அதை வந்து கடைபிடிங்க. ஏன்னா ஒண்ணு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோமா அதுக்கான பலன் வந்து முழுமையா கிடைக்கணும்னா கண்டிப்பா அதை கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது மட்டும் தாங்க, மறக்காம வந்து ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. இல்ல ஒரு வருஷம் உங்களால செய்ய முடியல பண்ண முடியல அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பண்றாங்களா அந்த பூஜையில கூட போய் நீங்க கலந்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணுமா? இல்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச பதில உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க்யூ.